மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தோடு வந்திருக்கோம். இந்த ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா ட்வின்ஸுங்க, இரட்டை குழந்தைகள் உடைய ஜாதகம். இவங்களுடைய பிறந்த தேதி 28/4/2016 10:17 காலையில் பிறந்திருக்கு. ஈரோட்டில் பிறந்திருக்குதுங்க. இந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா முதல் எடுத்தது பையனையும், ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தையும் எடுத்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வித்தியாசத்தில் எடுத்திருக்காங்க. தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இரட்டை குழந்தை ஜாதகத்திற்கு முதல் குழந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன லக்னம் எடுத்தோமோ அந்த லக்னத்தை வச்சோம். இரண்டாவது குழந்தைக்கு முதல் குழந்தையினுடைய 3ஆம் பாவகத்தை லக்னமாக பாவிச்சு தான் பலன் சொல்லணும். அதுதான் சரியாக வரும். அப்போ நாம் இவங்களுக்கு சொன்ன பலன்கள் கூட 2 பேருக்கும் மிதுன லக்னம் தானே, மிதுன லக்னத்தை வச்சு தானே நீங்கள் பலன் சொல்லணும்னு கேட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி பலன் சொல்லலை. அப்படி பலன் சொல்லலை. மிதுன லக்னம் முதல் குழந்தைக்கு சொல்கிறேன், இரண்டாவது குழந்தைக்கு சிம்ம லக்னத்தை வச்சு சொல்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அக்யூரேட்டாக இருந்ததுங்க. ஸோ அவங்களும் நிறையா பிறந்ததுலேருந்து நிறைய ஜோதிடரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து இங்கே நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய குருநாதர்களுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, முதல் குழந்தைகளுக்கு அந்த பிறந்த லக்னத்தையும், இரண்டாவதாக பிறந்த குழந்தைக்கு முதல் குழந்தையினுடைய லக்னத்திற்கு 3ஆம் பாவகம், அதாவது இளைய சகோதர பாவகத்தை லக்னமாக பாவிச்சு தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறது. சரிங்க. இப்போது இந்த ஜாதகத்தில் ஒரு பிறப்பில் ஒரு ரகசியம் இருக்குது. சரிங்களா? பிறந்தப்போ என்ன சூழ்நிலையோடு பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இது இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது மிதுன லக்னத்தில் 2 குழந்தைங்களுமே மிதுன லக்ன நேரத்தில் தான் பிறந்திருக்கு. இப்போது லக்ன புள்ளி அப்படிங்கிறது பாருங்கள் 15 டிகிரி. லக்ன புள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, 15 டிகிரி. மாந்தி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லக்ன புள்ளி பார்த்திங்க அப்படின்னா 15 டிகிரி, கூட இருக்கக்கூடிய மாந்தி 14 டிகிரி. சரிங்களா? அப்போ பிறப்பின் போது ஒரு சிரமத்திற்கு ஆளாகி தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த லக்னத்திற்கு இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், இந்த லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி 8, 9ற்கு அதிபதியானவர் சனி. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தை பார்க்குறாங்க. சனியோட சேர்ந்த செவ்வாய் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தையும் லக்ன பாவகத்தையுமே பார்க்குறாங்க. அப்போது 8ஆம் பாவகம் 6, 8, 12 தொடர்பு பெற்று லக்னத்தோட தொடர்பு வரும் பொழுது கண்டிப்பாக பிறப்பில் ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறதையும், பிறப்பில் ஒரு குறை இருக்கிறது அப்படிங்கிறதையுமே சுட்டி காட்டுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் விருச்சிக வீட்டிலேருந்து பார்க்குறாருங்க. ஸோ இது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. அப்போ நம்ம கேட்டது என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தை ஏதாவது குறையோட பிறந்துச்சா அப்படின்றத கேட்குறோம். குறைப்பிரசவமா இல்லை உடலில் ஏதாவது ஊனமாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் மாந்தி இருக்குங்க, அதுவும் நெருங்கிய பாகையில் இருக்குது. சரிங்களா? அப்போ தான் மாந்தியை கடந்து வெளியே வந்திருக்குங்க. சரிங்களா? இந்த மாந்தி அப்படிங்கிறது வளர்ச்சி அடையாத உறுப்பை சொல்லும். ஓகேங்களா? இந்த மாந்தி அப்படிங்கிறது வளர்ச்சி அடையாத உறுப்புகளை சொல்லும். அப்போது குறைப்பிரசவத்தில் இந்த குழந்தை பிறந்துருச்சா, ப்ரீமெச்சூர் பேபியா அப்படின்றத கேட்குறோம். ரெண்டாவது, இந்த மாந்தி அப்படிங்கிறது தலை பாவகம் லக்ன பாவகத்திலே இருக்கிறது அப்படின்றதுனால தலை ரொம்ப விகாரமாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்குறோம். பிறக்கிறப்போ தலை வந்து விகாரமாக பெருசாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்குறோம். சரிங்களா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து 6 மாதத்திலே பிறந்த குழந்தை. சரிங்களா? அந்த 2 குழந்தைகளுமே 6 மாதத்திலேயே பிறந்த குழந்தைகள். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தலை மட்டும் உருளைக்கிழங்கு சைஸுக்கும், அவங்க மென்ஷன் பண்ணது தலை வந்து உருளைக்கிழங்கு சைஸுக்கும் உடம்பு கேரட் சைஸுக்கும் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ பார்க்கவே வந்து ரொம்ப தலை ரொம்ப விகாரமாகவும் ரொம்ப பெரிதாகவும் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகம் வக்கரம் இருக்கோ அத்தனை கிரகங்கள் வந்து அந்த உடல் உறுப்புகளை பாதிக்குதுங்க. வக்கரம் பெற்ற கிரகங்கள் உடல் உறுப்பை கட்டாயம் பாதிக்கும். வளர்ச்சி அடையாத உறுப்புகளையும் இது சொல்லும். சரிங்களா? பாருங்கள், லக்னம் பாருங்கள், அடுத்தடுத்து வக்கர கிரகத்தையாகவே டச் பண்ண போகுதுங்க. லக்னம் 15 டிகிரி, அடுத்தது வக்கர குருவை, வக்கர ராகுவை, வக்கர செவ்வாயை, வக்கர சனியை. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வக்கர கிரகத்தை டச் பண்ணுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து இந்த குழந்தை வளர்ச்சி குறைவாக இருக்கிறதையும்
உடலில் பார்த்திங்கன்னா சில உறுப்புகள் வளராமல் இருக்கிறதையும் வந்து இது சுட்டி காட்டணும். சரிங்களா? சரிங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த 6 மாதத்தில் பிறந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோடு சேர்ந்துருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான் வந்து காரணம். சரிங்களா? இந்த குரு தான் வந்து உயிரணுக்களை சொல்லக்கூடிய ஜீவனக்காரகன் இல்லையா? ஸோ அதனால் உயிரணுக்களை சொல்லக்கூடிய கிரகம் குரு தான். அப்போது அவர் வந்து ராகுவோட பார்த்திங்க அப்படின்னா நெருங்கி இருக்காருங்க. சரிங்களா? ராகுவோட வந்து நெருங்கி இருக்காரு அப்படிங்கிறதும் 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனியினுடைய பார்வையில் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் உயிரினம் அவங்களுக்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அடிக்கடி பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல 2 கிரகங்கள், அதாவது சனி செவ்வாய் 6, 8 அதிபதிகள் இருக்கிறதால அடிக்கடி வயிறு தொந்தரவு அடிக்கடி வயிறு தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம் இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய பாவகத்திற்கு சிம்மத்திற்கு 6ஆம் அதிபதியும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சனி அதாவது 4ஆம் இடத்துல அமர்ந்து அந்த சிம்ம வீட்டை பார்க்கும். சரிங்களா? இதெல்லாமே வந்து அது இல்லாமல் அதாவது 6ஆம் அதிபதி சிம்மத்திற்கு 6ஆம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக சிம்மத்திற்கு 6ஆம் இடத்தை பார்க்கும், இளைய சகோதரத்திற்கு 6ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 2 பேருக்குமே வயிறு வலி இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரே லக்னமாக பாவித்தாலும் 2 பேருக்கும் வந்து வயிறு வலி வர்றது அப்படிங்கிறதையும், சிம்ம லக்னமாக இளைய குழந்தைக்கு நீங்கள் தொடர்பு எடுத்தீங்கனாலும் 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி இதெல்லாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டி காட்டலாம். சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணாதிசயத்தில் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டுங்க. சரிங்களா? அதுதான் நம்ம சொன்ன பலனில் அவங்களுக்கு ஒரு பிடிச்சு போனது. அப்போ லக்னத்திற்கு, அதாவது முதல் குழந்தைக்கு மிதுனத்தையும் 2வது குழந்தைக்கு வந்து சிம்மத்தையும் எடுத்து தான் பலன் சொன்னோம். அது அவங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக பொருந்தி வந்தது. சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்தில் மெயினாக நம்ம சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பலனாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அந்த வீடியோவை போடுறேன். நன்றி, வணக்கம்.